வெல்கம் டு லைசன்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம ஹீமோகுளோபின் ஃபார்மேஷனை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் லைசன்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஆர்பிசி ஃபார்மேஷனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். ஆர்பிசி எப்படி டிகிரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். ஹீமோகுளோபினுடைய ஸ்ட்ரக்சரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அடுத்தது இந்த ஹீமோகுளோபினில் எப்படி கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குதுன்னு சொல்லிட்டு எலாபரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலைன்னா இதுக்கான லிங்க்ஸ் வந்து கீழே கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் பாருங்கள். இது உங்களுடைய எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய ஹீமோகுளோபினை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான பகுதி இருக்குன்னு தெரியும். ஒன்று ஹீம் பார்ட்டு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குளோபின் பார்ட்டு. ஹீம் பார்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 பைரோல் ரிங் இருக்கும். அடுத்தது உங்களுக்கு அயன் மாலிகுல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த 4 பைரோல் ரிங்கும் எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய கிளைசின் இருக்குங்களே, அமினோ ஆசினுடைய ஒன் ஆஃப் த டைப் தான் வந்து இந்த கிளைசின். இது வந்து சக்சினல் கோயி, அதாவது நம்மளுடைய மைட்டோகாண்ட்ரியாவில் கிரப் சைக்கிள்லேருந்து வெளிவரக்கூடிய ஒரு என்சைம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சக்சினல் கோயிங்கிற சொல்லக்கூடிய இந்த என்சைம். இந்த ரெண்டும் ஒன்றா இணைஞ்சு வித் த ஹெல்ப் ஆஃப் பிரிடாக்சில் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணி முன்னால் உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெல்டா அமினோ லெவியுலேனிக் ஆசிட்டாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ இது தான் என்ன போட்டிருப்பாங்கன்னா அமினோ லெவியுலேனிக் ஆசிட்னுடைய ஷார்ட் ஃபார்ம் ALA அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய என்சைமோட பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ALA சிந்தேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம், அதாவது அமினோ லெவியுலேனிக் ஆசிட் சிந்தேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம் தான் வந்து இந்த ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா கிளைசனில் இருக்கக்கூடிய கார்பாக்சில் குரூப்பும் சக்சினில் கோயில் இருக்கக்கூடிய கோஏவும் ரிமூவ் ஆகிறதுனால உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. என்ன ஃபார்ம் ஆகுது? டெல்டா அமினோ லெவியுலேனிக் ஆசிட் வந்து எங்கே ஃபார்ம் ஆகுது. அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் PBG, அதாவது போர்போ பைலினோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 மூலக்கூறு டெல்டா அமினோ லெவியுலேனிக் ஆசிட் வந்து ஒன்றா இணைகிறதுனால போர்போ பைலினோஜன் வந்து இங்கே ஃபார்ம் ஆகுது. இதில் என்ன என்சைம் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ALA டீஹைட்ரேஸ், அதாவது அமினோ லெவியுலேனிக் ஆசிட் டீஹைட்ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம் வந்து இன்வால்வ் ஆகுது. இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 மாலிகுலுக்கு இடையில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஸோ டீஹைட்ரேஸ் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஹைட்ரஜன் மாலிகுல் ரிமூவ் ஆகும், இல்லைன்னா வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். இந்த போர்போ பைலினோஜன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் அ மோனோ பைரோல் ரிங். நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபார்மேஷன் ஆஃப் UPG, அதாவது யூரோ போர்பைரினோஜன் 3. இது எப்படி டெவலப் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் என்ன டெவலப் ஆச்சு, உங்களுக்கு போர்போ பெலினோஜன் வந்து உங்களுக்கு டெவலப் ஆச்சா. ஸோ இதில் 4 மாலிகுல் போர்போ பெலினோஜன் ஒன்றா இணைஞ்சு உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹைட்ராக்சி மெத்தில் பைலின் அப்படி காம்பவுண்ட் வந்து டெவலப் ஆகும். இதில் இன்வால்வ் ஆகக்கூடிய என்சைம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா PPG டிஅமினேஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம், இல்லைன்னா இதை HMP சிந்தேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, யூரோ 4பைரின் 1 சிந்தேஸ் அப்படின்னு கூட இதுக்கு சொல்லுவாங்க. இந்த ஸ்டெப்பில் 4 மூலக்கூறு போர்போ பெலினோஜன் என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஹைட்ராக்சி மெத்தில் பைலினாக கன்வெர்ட் ஆகும். அடுத்தது இந்த ஹைட்ராக்சி மெத்தில் பைலின் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூரோ போர்பைரினோஜன் 1 உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். இதில் மெத்திலின் பிரிட்ஜ் வந்து இதில் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இந்த யூரோ போர்பைரினோஜன் 1 வந்து உங்களுக்கு கண்டினியூஸ் சைக்ளிக் ப்ராசஸ் மூலமாக என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூரோ போர்பைரினோஜன் 3 உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் 4 மூலக்கூறு அமோனியா வந்து ரிலீஸ் ஆகும். அடுத்தது மெத்திலின் பிரிட்ஜ் வந்து இங்கே டெவலப் ஆகும். இங்கே இந்த போர்பைரில் ரிங்கில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சைட் செயின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு ப்ரொப்பனைல் சைட் செயின் வந்து இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அசிட்டேட் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு சிந்தசிஸ் ஆஃப் CPG, அதாவது கோப்ரோ போர்பைரினோஜன் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய மாலிகுல் வந்து டெவலப் ஆகுது. எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூரோ போர்பைரினோஜன் 3 இருக்குல்ல. ஸோ இந்த யூரோ போர்பைரினோஜன் 3ல் என்னென்ன இருக்குன்னு நான் சொன்னேன், உங்களுக்கு அசிட்டேட் குரூப் இருக்கும், அண்ட் தென் ப்ரொப்பனைல் குரூப் வந்து இதில் சைட் செயினாக இருக்குன்னு நான் சொன்னேன். இந்த யூரோ போர்பைரினோஜன் வந்து யூரோ போர்பைரினோஜன் டீகார்பாக்சிலேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம் மூலமாக உங்களுக்கு 4 மாலிகுல் கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோப்ரோ போர்பைரினோஜன் 3 உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். இந்த ரியாக்ஷனில் யூரோ போர்பைரினோஜன் 3ல் இருக்கக்கூடிய அசிட்டேட் குரூப் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிட்டு
இங்கே என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெத்தில் குரூப்பாக கோப்ரோ போர்பைரினோஜன் 3ல் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சிந்தசிஸ் ஆஃப் பிபிஜி, அதாவது புரோட்டோ போர்பைரினோஜன் 3 வந்து எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் என்ன டெவலப் ஆச்சு, கோப்ரோ போர்பைரினோஜன் 3 வந்து டெவலப் ஆச்சா. ஸோ இதில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அசிட்டேட் குரூப் வந்து மெத்தில் குரூப்பாகவும் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்குன்னு நான் சொன்னேன்னா இங்கே என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த கோப்ரோ போர்பைரினோஜன் 3 வந்து கோப்ரோ போர்பைரினோஜன் ஆக்சிடேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம் முன்னாடி உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது, புரோட்டோ போர்பைரினோஜன் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாலிகுலாக வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த ஸ்டேஜில் கோப்ரோ போர்பைரினோஜன் 3ல் வந்து பார்த்திங்கன்னா 4 ப்ரொப்பனைல் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் 2 ப்ரொப்பனைல் குரூப் வந்து என்ன ஆகுனா ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும், வினைல் குரூப்பாக வந்து இங்கே கன்வெர்ட் ஆகும். அடுத்த ஸ்டெப் என்னென்னா ஜெனரேஷன் ஆஃப் பிபி, அதாவது புரோட்டோ போர்பைரினோஜன் 9 அப்படின்னு சொல்லக்கூடிய மாலிகுல் எப்படி டெவலப் ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் என்ன டெவலப் ஆச்சு, புரோட்டோ போர்பைரினோஜன் 3 வந்து டெவலப் ஆச்சா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பைரோல் ட்ரிங்க் இடையில உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மெத்திலின் பிரிட்ஜ் வந்து இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னா CH2 பாண்டாக உங்களுக்கு இது இருக்கும். இது வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெத்திலின் பிரிட்ஜ், அதாவது டபுள் பாண்ட் CH உங்களுக்கு க்ரியேட் ஆகும். இதில் இன்வால்வ் ஆகக்கூடிய என்சைம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புரோட்டோ போர்பைரினோஜன் ஆக்சிடேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம் வந்து இதில் இன்வால்வ் ஆகுது. இதில் 4 மூலக்கூர் ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆகும். ஃபைனல் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெனரேஷன் ஆஃப் ஹீம், எப்படி வந்து ஹீம் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் என்ன டெவலப் ஆகிருந்தது, புரோட்டோ போர்பைரினோஜன் 9 வந்து டெவலப் ஆகிருந்ததா. ஸோ இந்த புரோட்டோ போர்பைரினோஜன் 9 வந்து உங்களுக்கு அயன் மாலிகுலோட இணைஞ்சு உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கு ஹீமாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அயன் மாலிகுலை பொறுத்த வரைக்கும் இந்த பைரோல் ரிங்கில் இருக்கக்கூடிய நைட்ரஜனோடைய இணைஞ்சிருக்கும், சரிங்களா. அட் த சேம் டைம் ஹீமோக்ளோபின் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், ஓகேங்களா. இந்த குளோபின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஒரு புரோட்டீன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இந்த புரோட்டீன் எப்படி சிந்தசிஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரோமோசோம் நம்பர் 16லேருந்து ஆல்ஃபா செயின் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஆல்ஃபா செயினில் எத்தனை அமினோ ஆசிட் இருக்கும், 141 அமினோ ஆசிட் இருக்கும். அட் த சேம் டைம் பீட்டா செயின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது குரோமோசோம் 11லேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் வந்து குரோமோசோம் நம்பர் 16 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல்ஃபா செயினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. குரோமோசோம் நம்பர் 11 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீட்டா செயினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகிக்குது. பீட்டா செயினுடைய அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 146. ஸோ இங்கே ஆல்ஃபா அண்ட் பீட்டா செயின் ரெண்டும் ஒன்றா நினச்சி தான் உங்களுக்கு வந்து என்ன ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகுது, குளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகுது. இந்த குளோபின் ப்ரோட்டீனில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹிஸ்டின் ரெசிடியூஸ் வந்து இருக்கும். இந்த ஹிஸ்டின் ரெசிடியூஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நைட்ரஜன் ஆட்டத்தோட இந்த அயன் மாலிகுல் வந்து பைண்ட் ஆகிட்டு உங்களுக்கு ஹீமோக்ளோபினாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகுது. ஓவரால் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ALA சிந்தசிஸ், அதாவது சக்சினல் கோயே அண்ட் கிளைசின் ரெண்டும் ஒன்றா இணைஞ்சு உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது, டெல்டா அமினோ லெவிலேனிக் ஆசிட்டாக கன்வெர்ட் ஆகுது. இதில் இன்வால்வ் ஆகக்கூடிய அந்த என்சைம் பேர் ALA சிந்தேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம். இதில் இன்வால்வ் ஆகக்கூடிய அந்த ஃபேக்டர் பேர் ரிடாக்சில் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேக்டர். ரெண்டாவது ஸ்டெப்பு ஃபார்மேஷன் ஆஃப் பிபிஜி, அதாவது போர்போபைரினோஜன் வந்து டெவலப் ஆகுறது. ஸோ இது எப்படி டெவலப் ஆகும், டெல்டா அமினோ லெவலினிக் ஆசிட்லேருந்து உங்களுக்கு போர்போபைரினோஜன் வந்து டெவலப் ஆகுது. இதில் இன்வால்வ் ஆகக்கூடிய என்சைம் ALA டீஹைட்ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த என்சைம் வந்து இன்வால்வ் ஆகுது. தேர்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபார்மேஷன் ஆஃப் யூபிஜி, யூரோ போர்பைரினோஜன் 3 வந்து எப்படி டெவலப் ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த யூரோ போர்பைரினோஜன் 3 வந்து எதுலேருந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போர்போபைரினோஜன்லேருந்து டெவலப் ஆகும். இந்த போர்போபைரினோஜன்லேருந்து என்ன ஃபஸ்ட்டு டெவலப் ஆகும் அப்படின்னா ஹைட்ராக்சி மெத்தில் பைலைன் வந்து டெவலப் ஆகும். இந்த ஹைட்ராக்சி மெத்திலின் பைலைன் இருக்குல்ல, ஸோ இதுலேருந்து உங்களுக்கு யூரோ போர்பைரினோஜன் 1 டெவலப் ஆகும். யூரோ போர்பைரினோஜன் 1லேருந்து உங்களுக்கு யூரோ போர்பைரினோஜன் 3 வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ இதில் இன்வால்வ் ஆகக்கூடிய என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு பிபிஜி டிஅமினேஸ், இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது HMP சிந்தடேஸ்ன்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னொரு நேம் கூட இருக்குது, யூரோ போர்பைரின் 1 சிந்தேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம். இந்த மூணுமே ஒரே மீனிங்கை குறிக்கிறதான். அடுத்த ஸ்டெப்பு சிந்தசிஸ் ஆஃப்
கோப்ரோ போர்பைரினோஜன் 3 எப்படி டெவலப் ஆகுது? யூரோ போர்பைரினோஜன் 3 டெவலப் ஆச்சுல. ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூரோ போர்பைரினோஜன் டீகார்பாக்சிலேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம் முன்னாடி உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது? கோப்ரோ போர்பைரினோஜன் 3 வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகுது. அடுத்த ஸ்டெப்பு சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டோபோர்பைரினோஜன் 3. இது எப்படி டெவலப் ஆகுது? கோப்ரோபோர்பைரினோஜன் 3 டெவலப் ஆச்சா? ஸோ இந்த கோப்ரோபோர்பைரினோஜன் 3 வந்து கோப்ரோபோர்பைரினோஜன் ஆக்சிடேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம் முன்னாடி புரோட்டோபோர்பைரினோஜன் 3 உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெனரேஷன் ஆஃப் பிபி, அதாவது புரோட்டோபோர்பைரின் 3. இதில் இன்வால்வ் ஆகக்கூடிய என்சைம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புரோட்டோபோர்பைரினோஜன் ஆக்சிடேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம் வந்து இதில் இன்வால்வ் ஆகுது. ஃபைனல் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெனரேஷன் ஆஃப் ஹீம். ஸோ இதில் இன்வால்வ் ஆகக்கூடிய என்சைம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹீம் சிந்தேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம், இல்லைன்னா இதை என்ன சொல்லணும்னா ஃபெரோகேலட்டேஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன டெவலப் ஆகுது? ஹீம் வந்து டெவலப் ஆகுது. ஸோ புரோட்டோபோர்பைரின் 3லேருந்து உங்களுக்கு ஹீம் வந்து டெவலப் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் எந்த பிளேஸில் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருக்குல்ல, ஏஎல்ஏ சிந்தசிஸ் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா மைட்டோகாண்ட்ரியால் நடக்கும். செகண்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபார்மேஷன் ஆஃப் பிபிஜி, அதாவது போர்போபெரினோஜன் இருக்குல்ல. ஸோ இது எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சைட்டோபிளாஸ்டில் நடக்கும். மூணாவது ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபார்மேஷன் ஆஃப் யூபிஜி, யூரோ போர்பைரினோஜன் 3 வந்து எங்கே டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சைட்டோபிளாஸ்டில் டெவலப் ஆகும். நாலாவது ஸ்டெப்பு சிந்தசிஸ் ஆஃப் சிபிஜி, கோப்ரோ போர்பைரினோஜன் 3 எங்கே டெவலப் ஆகும்? சைட்டோபிளாஸ்டில் டெவலப் ஆகும். அடுத்தது அஞ்சாவது ஸ்டெப்பு சிந்தசிஸ் ஆஃப் பிபிஜி, அது வந்து எங்கே டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மைட்டோகாண்ட்ரியாவில் டெவலப் ஆகும். அடுத்தது புரோட்டோபோர்பைரின் 3, இது எங்கே டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைட்டோகாண்ட்ரியாவில் டெவலப் ஆகும். அடுத்தது ஃபைனலாக ஹீம் எங்கே டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாவில் டெவலப் ஆகும். இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போர்பைரினோஜன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு கலர்லெஸ் சப்ஸ்டன்ஸு. ஆனால் போர்பைரின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு கலர்டு காம்பவுண்டு. எப்படி? இந்த போர்பைரினோஜன் வந்து ஆக்சிடைஸ் ஆகும்போது உங்களுக்கு போர்பைரினாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ இது ஒரு கலர் சப்ஸ்டன்ஸாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகுது. ஹீம் அதே மாதிரி ரெட் கலர் சப்ஸ்டன்ஸு. ஹிமேட்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டார்க் கலர் சப்ஸ்டன்ஸ். ஹீம்னா Fe2+, ஹிமேட்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா Fe3+, அதாவது ஃபெரஸ் ஃபெரிக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க லைஃப் சென்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.